நான் என்ன பண்ணிடுறேன், என்னோட கண்டெய்னர் எல்லாமே நான் delete பண்ணிடுறேன். docker rm-f ao delete பண்ணியாச்சு. ஸ்கிரீன் கிளியர். நான் என்ன பண்றேன், docker run கமாண்ட்ல எப்பவுமே நீங்க என்ன பண்ணுவீங்க, IETED லாம் கொடுப்பீங்க. இப்போ நான் எதுவுமே கொடுக்க போறது இல்லை. எதுவுமே கொடுக்காம வெறுமனே docker run போர்ட் நம்பர் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். 1990ல 80 போர்ட் ஃபார்வர்ட் பண்ணு. நெக்ஸ்ட் HTTPD லான்ச் பண்ணு அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ நான் அதை லான்ச் பண்ணா எனக்கு எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு பாருங்களேன். ஸோ இப்போ நம்ம இந்த -D கொடுத்தாதான் டிட்டாச்டு மோடுன்னு அர்த்தம். டிட்டாச்டு மோட்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு பேக்ரவுண்ட்ல அது ரன் ஆகும். ஸோ பேக்ரவுண்ட்னா என்னன்னா, இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. இப்போ நான் -D கொடுக்காம நான் ரன் பண்றேன். ரன் பண்ண எனக்கு என்ன ஆகுதுன்னா, எனக்கு இப்படி ஒரு ப்ராசஸ் ஐடி இன்ஃபர்மேஷன் காமிச்சு இதுதான் லாக்ஸ். இப்போ நம்ம டைரக்டா அந்த வெப் சர்வரோட நான் கனெக்ட் ஆயிட்டேன். அப்போ வெப் சர்வரோட கனெக்ட் ஆயிட்டேன்னா எனக்கு என்ன ஆகுது, லெட் மீ ஷோ யூ அன் எக்ஸாம்பிள். இப்போ நம்ம இந்த பேஜ் இப்படி இருக்கு. இப்போ நான் இதுல 1990 நான் கொடுத்தது, லெட் மீ கோ அண்ட் ஹிட் 1990 ஹிட் பண்ணனா இட் ஒர்க்ஸ்னு வருதா? இங்க பாருங்க, யாரோ ஒருத்தங்க ஆக்சஸ் பண்ணியிருக்காங்க, கெட்ன்ற லாக் வந்திருக்கு. இப்போ நம்ம இங்க ஒரே ஒரு கெட் லாக் தான் இருக்கு. நான் இதை ரீஃப்ரெஷ் பண்றேன், இப்போ 2 ஆயிருக்கும். 2 கெட் லாக்னு வந்திருக்கு. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, நம்ம ஃபோர் கிரவுண்ட் மோட்ல நம்ம கனெக்ட் பண்ணிருக்கோம். ஸோ ஃபோர் கிரவுண்ட் மோட்னா என்னன்னா, இப்போ நீங்க டாக்கர் ரன்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆயிரும்னா, நம்ம இந்த HTTPDன்ற கண்டெய்னரும் உங்களோட டெர்மினலும் கனெக்ட் ஆயிரும். அப்ப மீனிங் இப்ப நீங்க அந்த லாகை மட்டும் தான் பார்க்க முடியும். இப்ப நம்ம வேற எந்த ஆபரேஷனும் பண்ண முடியாது. ஏன்னா வேற ஏதாவது கமாண்ட் அடிக்க முடியாதுல்ல. டெர்மினல்ல இருந்தா தானே கமாண்ட் அடிச்சு வேற ஏதாவது கண்டெய்னர் ஸ்டார்ட் பண்ணலாம், ஸ்டாப் பண்ணலாம், அந்த ஆபரேஷன்லாம் பண்ணலாம். இப்ப நான் ரீஃப்ரெஷ் பண்ணி இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த லாக் இன்ஃபர்மேஷன் தான் காமிக்கும். யாரோ இப்படி பண்ணிருக்காங்க, ஓபன் பண்றாங்க, சேஞ்ச் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. இப்ப நான் வெளியில வரேன், Ctrl+C கொடுத்தீங்கன்னா வெளியில வரேன். வெளியில வந்துட்டேன். இப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன இருக்கும், உங்க கண்டெய்னர் ஷட் டவுன் ஆயிரும். இப்போ நான் docker ps அப்படின்னு நான் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், பாருங்க கண்டெய்னர் ஓடவே இல்லை. docker ps-a கொடுத்தா, சாரி ஏதோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், docker ps-a கொடுத்தா எக்ஸிட்டட் அப்படின்ற ஸ்டேட்ல வந்துருச்சு. அப்படின்னா என்னன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்க கண்டெய்னர் எக்ஸிட் ஆயிருச்சு. எனக்கு எக்ஸிட் ஆக கூடாது அப்படின்றதுக்காக தான் இப்ப நம்ம ரன் கமாண்ட்ல என்ன பயன்படுத்துறோம்னா, docker run -d பயன்படுத்துறோம். -d என்னன்னா டிட்டாச்டு மோட். அப்படின்னா இந்த கண்டெய்னரை ஃபோர் கிரவுண்ட்ல ரன் பண்ணாம எனக்கு பேக்ரவுண்ட்ல ரன் பண்ணு. ஸோ பேக்ரவுண்ட் என்னன்னா பின்னாடி, எனக்கு கண்டெய்னர் பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கணும். ஏன்னா நீங்க இந்த -d கொடுக்காம ரன் பண்ண என்ன ஆகுது, உங்க வெப் சர்வர் ரன் ஆகிற லாக்ஸ் பார்க்க முடியுது. எப்பவுமே நாங்க டெவலப்பர் வந்து ஏதாவது ஒரு ப்ராசஸ் ரன் பண்றோம் வச்சுக்கோங்களேன், வெப் சர்வர் ஏதாவது ரன் பண்றோம்னா இந்த மாதிரி தான் எங்களுக்கு லாக்ஸ் வரும். இப்படிலாம் ஆக்சஸ் பண்ணியிருக்காங்க, இப்படி ஆக்சஸ் பண்ணா ஒர்க் ஆகல, இந்த லாக்ஸ் வச்சு தான் நாங்க டீபக்கிங்லாம் பண்ணுவோம். ஸோ அப்போ அதே மாதிரி எனக்கு அந்த வெப் சர்வருக்கான லாக்ஸ்ன்றது அட்டாச் ஆயிடுது. யார் யார் ஆக்சஸ் பண்றாங்க, என்னென்ன பண்றாங்கன்ற இன்ஃபர்மேஷன் எனக்கு வருது. ஸோ அப்ப நான் வரக்கூடாது, எனக்கு என் கண்டெய்னர் ரன் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு பேக்ரவுண்ட்ல ரன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்காக நான் இப்போ -d நான் போட்டு பாஸ் பண்ணனா எனக்கு எப்படி வருதுன்னு பாருங்க. கண்டெய்னர் ஐடின்னு வந்துட்டு எனக்கு பேக்ரவுண்ட்ல ரன் ஆகுது. இந்த -d நான் கொடுக்கலன்னா எனக்கு ஃபோர் கிரவுண்ட்ல அட்டாச் ஆயிரும். மீனிங் இப்படி எனக்கு லாக்ஸ் இன்ஃபர்மேஷன் வரும். ஆல்ரெடி 1990 போர்ட் நம்பர் ஓடிக்கிட்டு இருக்கா, கரெக்ட். ஸோ 1991 வச்சுக்கோ, 1991 கொடுத்து நான் ரன் பண்ணனா எனக்கு இப்படி வந்துடும். யாரோ ஒருத்தங்க லாக்ஸ் ஆக்சஸ் பண்றாங்க அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன். இப்போ 1991 ஹிட் பண்ணனா எனக்கு இப்போ யாரோ ஆக்சஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த HTTPD ரெக்வஸ்ட்லாம் வரப்போகுது, ரைட். ஸோ அப்போ நம்ம இதை நான் எக்ஸிட் பண்ணி வெளியில வந்தேன்னா எனக்கு என்னோட கண்டெய்னர் ஸ்டாப் ஆயிரும். இப்போ நான் docker ps-a கொடுத்தேன்னா தப்பு, docker space ps-a கொடுத்தேன்னா இப்போ எனக்கு எக்ஸிட்டட் ஸ்டேட்டஸ் கடைசியா நான் கிரியேட் பண்ணது அப்படின்றது காமிக்குது. ஸோ தீஸ் ஆர் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் நம்ம -d என்ன அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ ஐ ஹோப் -d என்னன்னு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். நான் என்ன பண்றேன், இதுக்கு நான் கிரியேட் பண்ணது எல்லாமே நான் delete பண்ணிடுறேன். ஸோ docker rm-f e2cd கொடுத்தா எல்லாமே டெலீட்டட். ஸ்கிரீனை கிளியர் பண்ணிக்கலாம். டன். ஸோ இப்போ நம்ம -d என்ன, டிட்டாச்டு மோடு இல்ல பேக்ரவுண்ட்ல ரன் பண்ணு அப்படின்றதுக்காக தான் -d நம்ம ரன் பண்ணும்போது நம்ம கொடுக்குறோம். ஸோ docker run -d. அப்ப ஐனா என்ன, டீனா என்னங்க, இந்த ஐனா என்ன டீனா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நம்ம புதுசா ஒரு டாக்கர் ஃபைல் எழுத போறோம். அது என்னங்க டாக்கர் ஃபைல்? லெட் மீ ஷோ யூ an example. என்ன எக்ஸாம்பிள்னா, லெட்ஸ் கோ பேக் டு அவர் மெஷின் which is, நான் என்ன பண்றேன், நம்மளோட கோடுக்கு போவோம். இங்க நான் புதுசா ஒரு டாக்கர் ஃபைல் நான் எழுத போறேன். இப்போ இதுல நம்ம புதுசா 3 கமாண்ட் எழுதுறோம். ஒர்க்கிங் டைரக்டரி, காப்பி, என்ட்ரி பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் என்ன பண்றேன், ஃப்ரம் நான் என்னன்னு பேஸா எடுத்துக்கிறேன்னா பைத்தான் அப்படின்ற ஒரு இமேஜை நான் பேஸா எடுத்துக்கிறேன். இது எங்க இருக்குன்னா என்னோட டாக்கர் ஹப்ல இப்படி ஒரு இமேஜ் இருக்கு. என்ன இருக்குன்னா டாக்கர் ஹப்ல
பைத்தான் அப்படின்னு ஒரு இமேஜ் இருக்கு. ஸோ python. எஸ், சர்டிஃபைட் இமேஜ் பைத்தான் அப்படின்னு ஒன்று இருக்கு. இப்போ இதுதான் நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம யூஸ் பண்ண போறோம். ரைட், அப்போ நான் ஃப்ரம் பைத்தான் அப்படின்னு நான் செட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நமக்கு என்ன பண்றோம்னா ஒர்க்கிங் டைரக்டரின்னு ஒன்று யூஸ் பண்றோங்க. அது என்னங்க ஒர்க்கிங் டைரக்டரி? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு HTTP கண்டெய்னர் லான்ச் பண்ணு வச்சுக்கோங்களேன். டாக்கர் ரன்னு ITD HTTPD அப்படின்னு நான் ரன் பண்ணா, இப்போ நான் டாக்கர் எக்ஸிக்யூட் -IT 62 bin bash. இப்போ நான் என்ன பண்றேன், இந்த கண்டெய்னருக்குள்ள நான் போனா எனக்கு டிஃபால்ட்டா எது ஓப்பன் ஆகுதுன்னு பாருங்க, யூசர் லோக்கல் அப்பாச்சி 2. இதுதான் டிஃபால்ட்டா நமக்கு ஓப்பன் ஆகுற டைரக்டரி. அதுதான் ஒர்க்கிங் டைரக்டரின்னு சொல்லுவாங்க. அதுதான் நான் இங்க செட் பண்றேன். யூசர் சோர்ஸ் ஆப் இதுதான் என்னோட ஒர்க்கிங் டைரக்டரியா செட் பண்ணிரு அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ நம்ம ஒரு புதுசா ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சிருக்கோம், which is டாக்கர் ஃபைல்ல ஒர்க்கிங் டைரக்டரினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் நமக்கு காப்பின்ற கமாண்ட் இருக்குங்க. ஸோ காப்பினா என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு என்னோட கரண்ட் பாத்துல இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே எனக்கு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும் அப்படின்ற அர்த்தம். இப்போ நான் காப்பி மேல கை வச்சாலே எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் காமிக்கும். ஸோ என்ன காமிக்குதுன்னா, ஸோ ஐ வாண்ட் டு காப்பி த ஃபைல்ஸ் ஃப்ரம் hello.txt. ஸோ அப்படின்னா நம்ம இந்த ஃபைல்ஸை நான் hello.txt ஃபைலை காப்பி பண்ணு, எங்க காப்பி பண்ணா இந்த பாத்துக்கு பேஸ்ட் பண்ணு. சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன், எங்கேருந்து காப்பி பண்றோம், எங்க பேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம், அந்த சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் இங்க கேட்கும். ஸோ நம்ம இந்த பாத்துல இருந்து இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் காப்பி பண்ணி இந்த பாத்துல எனக்கு பேஸ்ட் பண்ணு அப்படின்றதா இந்த கமாண்டுக்கு மீனிங். ரைட், ஸோ இப்போ நம்ம என்ன எக்ஸாம்பிளா பண்ண போறோம்னா, இந்த கமாண்ட் தான் நம்ம இப்போ எக்ஸிக்யூட் பண்ண போறோம். ஆனா நான் இங்க டாட்னு கொடுத்துருக்கேனே, அதுக்கு என்னங்க அர்த்தம்? இப்ப டாட்னா என்ன அர்த்தம்னா, என்னோட கரண்டா நான் எந்த இடத்துல இந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்றேனோ அந்த பாத். இது லினக்ஸ்ல டாட்ன்றதுக்கு மீனிங் என்னன்னா, கரண்ட் பாத். கரண்டா நான் எங்க இருக்கணும் அதை எடுத்துக்கோ அப்படின்ற அர்த்தம். அதுதான் டாட்டுக்கு மீனிங். கரண்டா இருக்கிற பாத்து எடுத்துக்கோ. இந்த டாட்டுக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம கண்டெய்னருக்குள்ள எங்க போட போறோம், கண்டெய்னருக்குள்ள நான் எங்க போட போறேன், இந்த ஒர்க்கிங் டைரக்டரி தான் என்னோட கரண்ட் பாத். நீங்க இப்படி கொடுத்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா நீங்க எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன ஃபைலை காப்பி பண்ணணும்னு நினைக்கிறேன், இப்போ நான் என்ன ஃபைல் காப்பி பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, இருங்க நம்ம அந்த கமாண்டுக்கு வருவோம். இப்போ நான் வாட் ஐ வாண்ட் டு காப்பி இஸ் python3 test.py அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பைத்தான் கமாண்ட் நான் ரன் பண்ண போறேன். இந்த கமாண்ட் என்ன பண்ணும்னா, எனக்கு test.pyன்ற ஒரு பைத்தான் ஃபைலை ரன் பண்ணும். .pyனால என்னது, அது ஒரு பைத்தான் ஃபைல். அது test.pyனா என்னங்க, அது என்கிட்ட ஆல்ரெடி ஒரு ஃபைல் வச்சிருக்கேன். இங்க எனக்கு இப்படி ஒரு சிம்பிளா ஒரு test.pyன்னு ஒரு பைத்தான் ஃபைல் இருக்கு. இது என்ன பண்ணும்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு பைத்தான் ஃபைல். இதை நான் ரன் பண்ணி காமிக்கிறேன், நீங்களே பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் லைன்ல என்டர் நேம் அப்படின்னு இருக்கு. இப்போ நான் ரன் கொடுத்தேன்னா என்டர் நேம் கேக்குது. அடுத்த லைன்ல என்னன்னா இன்புட்னு நான் வச்சிருக்கேன். ஸோ இன்புட்னா என்னன்னா, ஒரு யூசர் இன்புட் நம்ம வாங்க போறோம். என்ன இன்புட்னா, இப்போ நான் மித்ரன் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா, மித்ரன் டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்தேன்னா அடுத்த லைன் என்ன இருக்கு, ஹலோ நேம் இட் இஸ் ஹலோ மித்ரன் அப்படின்ற அவுட்புட் எனக்கு காமிக்கும். நீங்க பைத்தான்னு சொல்லிட்டு டெவாப்ஸ்ல நீங்க ஒரு பைத்தான் டூல் படிப்பீங்க, அப்ப நீங்க இதை பத்தி இன்னும் இன்டெப்தா லேர்ன் பண்ணிக்கீங்க. பட் ரைட் நவ இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு ஜஸ்ட் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு பேசிக் எக்ஸாம்பிள்ல நம்ம என்ன பண்றோம், ஹலோ என்டர் நேம் மித்ரன் அண்ட் ஹலோ மித்ரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளா ஒரு பைத்தான் ஃபைல் ரன் பண்றோம். அப்ப மீனிங் நான் இங்க என்ன பண்றேன்னா, என்ட்ரி பாயிண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. ஸோ வாட் இஸ் என்ட்ரி பாயிண்ட்னா, இதுதான் நுழைவாயில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சிம்பிளா சொல்லணும்னா, என் கண்டெய்னரை நான் ரன் பண்ணும்போது இந்த கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணு, அதுதாங்க என்ட்ரி பாயிண்ட். சிம்பிளா கண்டெய்னரை ரன் பண்ணும்போது எனக்கு என்ன பண்ணுன்னா, இங்க இருக்கிற கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்னு நான் சொல்றேன். வேணா இது நீங்க உங்களுக்கு டவுட்டா இருக்கா, இருங்க நான் இதை சேஞ்ச் பண்றேன். என்ன பண்றேன், எக்கோ கமாண்ட் யூஸ் பண்றேன். எக்கோன்றது என்ன பண்ணும்னா, ஜஸ்ட் ஒரு அவுட்புட்டை கொடுக்கும். எக்கோ ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். எக்கோ கமாண்ட் தெரியாதவங்களுக்கு வாட் ஐல் டு இஸ் லெட் மீ ஷோ யூ an எக்ஸாம்பிள். இப்போ நம்ம எக்கோ அப்படின்னு நான் கொடுத்து ஹாய் அப்படின்னு கொடுத்தேன்னா அவுட்புட்ல ஹாய்னு வரும். அவ்வளவுதாங்க. ஸோ எக்கோ ஹாய்னா அவுட்புட்ல ஹாய்னு வருது. அதே மாதிரி நான் என்ன பண்றேன், இங்க எக்கோ ஹலோ வேர்ல்டுன்ற கொடுப்பேன். ஸோ இப்போ நம்ம இதை சேஞ்ச் பண்ணிடுவோம், பைத்தான் நான் சேஞ்ச் பண்ணிடுவேன். இப்போதைக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள், இந்த என்ட்ரி பாயிண்ட் எக்ஸாம்பிளா காமிக்கிறதுக்காக நான் யூஸ் பண்றேன். ஸோ வாட் ஐல் டு இஸ் லெட் மீ காப்பி தீஸ் 3 lines. அண்ட் இங்க காப்பின்னு இருக்கு பாத்தீங்களா. இப்போ நான் எதுக்கு காப்பி கமாண்ட் யூஸ் பண்றேன்னா, நான் இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணியிருந்தேன், நான் ஒரு பைத்தான் ஃபைல தான் நான் ரன் பண்றதாக கமாண்ட் எழுதியிருந்தேன். test.pyன்ற பைத்தான் ஃபைல் ரன் பண்ணு. எது ரன் பண்ணு, என் கண்டெய்னர் எக்ஸிக்யூட் ஆகும்போது ரன் பண்ணும். அப்ப அந்த கண்டெய்னருக்குள்ள அந்த பைத்தான் ஃபைல் இருக்கணும்ல, அதுக்காக தான் காப்பி கமாண்ட். நான் இங்க என்ன பண்ணிடுறேன், அப்படி சேஞ்சே பண்ணிடுறேன். என்னன்னா test.py அப்படின்ற ஃபைலை எங்க எனக்கு ஸ்பேஸ் பண்ணணும்னா, இந்த லொகேஷன்ல போயிட்டு பேஸ்ட் பண்ணு. இந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்படி கொடுத்தாலும் சரி, இல்ல நீங்க வெறும்னே டாட்னு கொடுத்தாலும் சரி, ரெண்டுமே ஒண்ணுதான். ஸோ நம்மளோட சாய்ஸ் தாங்க.
நான் எங்க இருந்து காப்பி பண்ணி எங்க பேஸ்ட் பண்ணணும் அப்படின்ற எந்த எக்ஸாம்பிள் கொடுத்தாலும் இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். ஸோ இப்போ நம்ம ரெண்டுமே நான் காமிச்சிருக்கேன், நீங்க ரெண்டுல எது வேணா யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களோட சாய்ஸ் தான். இப்போ நம்ம இப்படி ஒரு சிம்பிளா கோட் இருக்கு, நான் இந்த பைத்தான் 3க்கு பதில் நான் சேஞ்சும் பண்ணிடுறேன், which is echo கமாண்ட் நான் பயன்படுத்துறேன். echo hello அப்படின்னு நம்ம கொடுத்துடலாம். இப்போ நான் இந்த கோடை நான் காப்பி பண்றேன், காப்பி. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா டாக்கர் இமேஜஸ்ன்னு போவோம். எத்தனை இமேஜ் இருக்கு? மை இமேஜ் நான் 2 வச்சிருக்கேன். ஓகே ஃபைன், கிளியர் பண்ணிக்கலாம். டாக்கர் vi டாக்கர் ஃபைல் இது எல்லாத்தையும் நான் delete பண்ணிடுறேன். என்ன பண்றேன், இந்த கோடை காப்பி, இங்க போயிட்டு இன்சர்ட் மோட்ல பேஸ்ட். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சேவ் அண்ட் குவிட். சேவ் பண்ணி குவிட் பண்ணி வெளியில வந்துடலாம். இப்போ நான் நெக்ஸ்ட் இன்னொரு ஒரு ஃபைல் நான் கிரியேட் பண்றேன், test.py அப்படின்ற ஒரு ஃபைலும் நான் கிரியேட் பண்ணிடுறேன். அந்த test.pyன்ற ஃபைல்ல இந்த டேட்டாவை நான் அட்டாச் பண்ணிடுறேன். இன்சர்ட் மோட்ல பேஸ்ட் டன். இப்போ நம்ம சேவ் அண்ட் குவிட் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா என்னோட டாக்கர் ஃபைலை நான் பில்ட் பண்றேன். டாக்கர் பில்டு -te. இப்போ நான் என்ன பண்றேன், மை பைத்தான் அப்படின்ற ஒரு பேர் வச்சுக்கிறேன். இதுக்கு வெர்ஷன் 1.0. என்னோட கரண்ட் லொகேஷன்ல இருக்கிற டாக்கர் ஃபைலை எடுத்து ரன் பண்ணு கொடுத்தனா, இப்போ எனக்கு என்ன பண்ணுன்னா ஃப்ரம் பைத்தான் இருக்கேன். பைத்தான் ஒரு இமேஜ் என்னோட கம்ப்யூட்டர்ல இல்லை, அது என்ன பண்ணுன்னா பைத்தான்ற இமேஜை டவுன்லோட் பண்ணும். அதுக்கடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ஸோ அடுத்த லைன் நான் என்ன கொடுத்துருக்கேன்னா ஒர்க்கிங் டைரக்டரியை யூசர் சோர்ஸ் ஆப்பை ஒர்க்கிங் டைரக்டரியா செட் பண்ணிடு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேன்னு செட் பண்ணிடும். காப்பின்ற கமாண்ட்ல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபர்ஸ்ட் டாட்னு கொடுத்துருக்கேன். அப்போ டாட்னா என்னன்னா என்னோட கரண்டா இருக்கிற என்னோட இந்த டெஸ்ட்ன்ற ஃபோல்டர்ல என்னென்ன ஃபைல்லாம் இருக்கோ அது எல்லாமே காப்பி பண்ணிரு. டெஸ்ட் ஃபோல்டர்ல என்ன ஃபைல் இருக்கு, 2 ஃபைல் இருக்கு. டாக்கர் ஃபைல்னு ஒன்று இருக்கு, test.pyன்னு ஒன்று இருக்கு. அது ரெண்டுத்தையுமே என்ன பண்ணிடும்னா உள்ள காப்பி பண்ணிடும். நீங்க வேணும்னா test.py மட்டும் காப்பி பண்ணணும்னா இங்க test.py மட்டும் கொடுத்தீங்கன்னா அது மட்டும் உங்களுக்கு காப்பி ஆகும். நான் டாட்னு கொடுத்தா என்ன அர்த்தம், இருக்கிற 2-3மே எனக்கு என்னன்னா எல்லா ஃபைல்ஸும் காப்பி பண்ணு அந்த மாதிரி அர்த்தம். இந்த டாக்கர் ஃபைலை நீங்க காப்பி பண்ணுன்ற அவசியமே கிடையாது. இந்த 2 ஃபைலும் நான் என்ன பண்றேன், காப்பி பண்ணி எதுல போட போறேன், என்னோட டெஸ்டினேஷன் என்னங்க, எங்க பேஸ்ட் பண்ணணும். என்னோட டெஸ்டினேஷன்ன்றது டாட்னு அர்த்தம் என்னன்னா யூசர் சோர்ஸ் ஆப், இங்க போயிட்டு எனக்கு பேஸ்ட் பண்ணு அப்படின்ற அர்த்தம். அதுக்கடுத்து நம்ம என்ட்ரி பாயிண்ட்ல என்ன கொடுத்துருக்கோம்னா யாராவது இந்த கண்டெய்னரை ரன் பண்ணாங்கன்னா எனக்கு இந்த கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்ற அர்த்தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ப்ரூவ் பண்றேன் பாருங்க, டாக்கர் ரன்னு என்ன இமேஜ், மை பைத்தான் அப்படின்ற இமேஜ் வெர்ஷன் 1.0. இப்போ நான் இதை ரன் பண்ணேன்னா அவுட்புட் பாருங்க ஹெலோன்னு வருது. ஏன்னா எக்கோ கமாண்ட் என்ன கொடுத்துருக்கேன், ஹெலோன்னு கொடுத்துருக்கேன். அப்ப நம்ம என்ட்ரி பாயிண்ட்ல என்ன கொடுத்தோமோ அதுதான் எக்ஸிக்யூட் ஆகும் when you run your docker file. ஸோ டாக்கர் ரன்னு கொடுக்கும்போது என்ட்ரி பாயிண்ட்ல என்ன இருக்கோ அதான் எக்ஸிக்யூட் ஆகும். நான் என்ன பண்றேன்னா இந்த எக்கோ கமாண்டுக்கு பதிலாக நான் இப்போ என்ன சேஞ்ச் பண்ணிடுறேன், பைத்தான் போட்டு test.py நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ பைத்தான் 3 test.py அப்படின்னா என்னன்னா நம்ம test.pyன்ற ஃபைலை நம்ம ரன் பண்ண போறோமா அதுதான் அர்த்தம். நான் என்ன பண்றேன், இதை காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ vi டாக்கர் ஃபைல் திருப்பி போயிட்டு எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு நம்மளோட புது டேட்டாவை இன்சர்ட் பண்ணிடுவோம். சேவ் அண்ட் குவிட், ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிக்கலாம். மறுபடியும் நான் பில்ட் கமாண்டு, ஆனா இங்க வெர்ஷன் 2.0 நான் கொடுக்குறேன். ஏன்னா புது இமேஜ் டக்குன்னு பில்ட் ஆயிடுச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் வாட்டி பைத்தான் இல்லைன்னு டவுன்லோட் பண்ணிச்சு, ஆனா இப்போ ஆல்ரெடி பைத்தான் இருக்குல்ல, அப்ப டக்குன்னு எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு புதுசா ஒரு இமேஜ் ரெடி. ஸோ இப்போ இந்த இமேஜ் நான் ரன் பண்ணனா எனக்கு என்ட்ரி பாயிண்ட் என்ன பண்ணும்னா இந்த test.py இருக்கு பாத்தீங்களா, இந்த ஃபைலை எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணும். அவ்வளவுதாங்க. நம்ம ரன் பண்ணுவோமே, டாக்கர் ரன்னு மை பைத்தான் வெர்ஷன் 2.0 இப்படின்ற இமேஜை வச்சு ரன் பண்ணு அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ ரன் பண்ணா என்ன ஆகும்னு பாருங்களேன். ரன் பண்ணா இந்த test.pyன்ற ஃபைல் ரன் ஆகும். இது ரன் பண்ண எனக்கு எப்படி வருது, என்டர் நேம்னு கேக்குது. நான் மித்ரன் நான் கொடுக்குறேன், எனக்கு ஹலோ மித்ரன் வருது. இதே மாதிரி தான் அங்கேயும் எனக்கு ஒர்க் ஆகும். இப்போ நான் கொடுத்தா எனக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்களேன், என்டர் நேம்னு வந்து எரர் அடிச்சு திருப்பி வெளியில வந்துடுச்சு. ஸோ ஏதோ இது பைத்தான் எரர் அப்படின்னு சொல்லிட்டு இன்புட் வாங்கவே இல்லை. திருப்பி நான் என்டர் அடிக்க திருப்பி அதே கூட நான் ரன் பண்றேன், என்டர் நேம்னு கேட்டுச்சு, அப்புறம் எரர்னு சொல்லிட்டு வெளியில வந்துருச்சு. ஏன் இன்புட் ஒர்க்கே ஆகல அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்காக தான் நம்ம ரெண்டாவதா இது யூஸ் பண்றோம், which is -i. -i stands for input. நீங்க ஏதாவது இன்புட் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க கண்டிப்பாக -iன்றதை கொடுத்தே ஆகணும். ஸோ மேக் ஷூர் யூ ஆர் ரிமெம்பரிங் திஸ். அதனாலதான் நம்ம ரன் பண்ணும்போது ITD அப்படின்னு கொடுக்கணும், அது நம்ம ஒரு பழக்கமா வச்சுக்கிறோம். இப்போ நான் என்ன பண்றேன், இப்போ நான் ரன் பண்ணும்போது -i நான் கொடுக்கலன்னா இன்புட்டே வாங்க மாட்டேங்குது. ஸோ அப்போ நான் இப்போ என்ன பண்றேன், டாக்கர் ரன்ல -iன்ற பேராமீட்டர் நான் பாஸ் பண்றேன். இப்போ நான் என்டர் கொடுத்தேன்னா
என்டர் நேம்னு கேட்டுட்டு வெயிட் பண்ணும். இப்போ நான் மித்ரன் அப்படின்னு நான் கொடுத்து நான் இப்போ என்டர் கொடுத்தேன்னா எனக்கு அவுட்புட்ல ஹலோ மித்ரன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு எனக்கு கண்டெய்னர் விட்டு வெளியில வந்துருது. ஸோ திஸ் இஸ் அ சிம்பிள் எக்ஸாம்பிள் ஆஃப். ஸோ ஏன் கண்டெய்னர் விட்டு வெளியில வந்துருங்க, ஸோ எதுக்கு இப்படி நான் ரன் பண்ணிட்டு அப்படியே வெளியில வந்துட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம வெப் சர்வர் எஸ்டிபிடி அந்த மாதிரி நம்ம ரன்னே பண்ணல, ஏதோ ரன்னிங் அப்ளிகேஷன் உள்ள இல்லை. நான் சிம்பிளா என்ன சொல்றேன், இந்த கோடை மட்டும் ரன் பண்ண அப்படின்னு சொல்றேன். அப்ப கோடு முடிஞ்சாலும் என்ன ஆயிரும், கண்டெய்னரோட பர்பஸும் முடிஞ்சு போச்சு. அப்ப கண்டெய்னர் விட்டு வெளியில வந்துடும். ரைட். ஸோ இப்போ மேக் ஷூர் யூ ஆர் ரிமெம்பரிங் திஸ். ஒரு எக்ஸாம்பிளுக்கு -i என்னன்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம இந்த டீனா என்னன்னு பார்த்துட்டோம்னா நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம இன்னைக்கு கிளாஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரைட். இப்போ டீனா என்னன்னா டெர்மினல். அது என்னங்க டெர்மினல்? லெட் மீ ஷோ யூ அன் எக்ஸாம்பிள். நான் ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிக்கிறேன். நான் என்ன பண்றேன், ஒரு கண்டெய்னர் நான் லான்ச் பண்றேன். -itd என்ன கண்டெய்னர், மை பைத்தான்ன்றதை வச்சு நான் ஒரு கண்டெய்னர் நான் லான்ச் பண்றேன். ஓகே, இப்போ எனக்கு ஒரு கண்டெய்னர் ரன் ஆயிட்டு இருக்கு, கிடைச்சிருச்சு. நான் டீனு கொடுத்துருக்கேன், டிட்டாச் மோடு, அதனால இப்போ எனக்கு ஒரு கண்டெய்னர் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம அது பேக்ரவுண்ட்ல ஓடுது. இப்போ நான் என்ன பண்ண போறேன், அந்த கண்டெய்னருக்குள்ள போறேன். டாக்கர் எக்ஸிக்யூட். எக்ஸிக்யூட்ன்ற மோடு ரன் பண்ணும்போது நீங்க -tன்றதை பாஸ் பண்ணியே ஆகணும். -tனா என்னன்னா நீங்க எந்த டெர்மினலோட நீங்க எக்ஸிக்யூட் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாஸ் பண்ணுங்க. இப்போ நான் E7 கொடுத்துட்றேன். E7ன்றது கண்டெய்னர் நேம். அந்த -tன்றதுக்கு மீனிங் என்னன்னா டெர்மினல் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க புதுசா இப்பதான் லினக்ஸ் லேர்ன் பண்ணிருப்பீங்கன்னா இது கொஞ்சம் புதுசா தான் இருக்கும். பட் ரிமெம்பர் திஸ், நீங்க இதை பத்திலாம் இன்னும் ஃபியூச்சர் அப்கமிங் கிளாஸஸ்ல நிறைய படிப்பீங்க. ஸோ தேர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் நமக்கு டெர்மினல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டெர்மினல்னா என்னன்னா, இப்போ நீங்க ரன் பண்ணிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, இதுதான் உங்களோட டெர்மினல். நம்ம ரன் பண்ற ஒரு கமாண்டும். விண்டோஸ்க்கு ஒரு டெர்மினல் இருக்கு. விண்டோஸ் டெர்மினல் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது விண்டோஸோட டெர்மினல் விச் இஸ் கால்ட் அஸ் கமாண்ட் ப்ராம்ப்ட். இதே மாதிரி இன்னொரு டெர்மினல் இருக்கு விண்டோஸ் விச் இஸ் கால்ட் அஸ் பவர் ஷெல். ஸோ விண்டோஸ் பவர் ஷெல்னு ஓப்பன் பண்ணீங்கன்னா அதுவும் நம்மளுக்கு ஒரு ஷெல்லு தான். ஸோ நம்ம விண்டோஸ் பவர் ஷெல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் நம்மளுக்கு விண்டோஸ் இன்னொரு ஒரு அவைலபிள் டெர்மினல். ஆனா விண்டோஸ் 2 இருக்கிற மாதிரி லினக்ஸ்ல எக்கச்சக்கமா இருக்குங்க. ஸோ எக்கச்சக்கமா இருக்குன்னா என்ன மீனிங்னா, இப்போ நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ற டெர்மினல்ஸ் எல்லாமே பேஷ் டெர்மினல். ஸோ பேஷ் என்னன்னா பார்ன் அகெயின் ஷெல். ஸோ BOURNE அகெயின் ஷெல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் பேஷ். வெறும்னே நம்மளுக்கு ஷெல்லுன்னு இருக்கு, SH, இது பழசு. ஸோ வெறும்னே SH அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஷெல்லுன்றது பழசு. ஸோ SHன்னு வருது. ஓகே, ஸோ SH கமாண்ட் அப்படின்னு நம்ம கொடுப்போம். ஷெல்லுன்றது பழசு. நம்ம ஷெல் ஸ்கிரிப்ட் அப்படின்லாம் லேர்ன் பண்ணுவீங்க. SH ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஷெல். நம்ம யூஸ் பண்றது என்னது, பேஷ். BASH அப்படின்னா பார்ன் அகெயின் ஷெல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி நிறைய இருக்கு ஷெல். விச் இஸ் ZSH இருக்கு, விச் இஸ் கால்ட் அஸ் Z ஷெல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ Z ஷெல் மாதிரியே நமக்கு இன்னொரு ஆல்டர்னேட்டிவ்ன்றது K ஷெல், KSH, விச் இஸ் கால்ட் அஸ் cron ஷெல் அப்படின்னு பயன்படுத்துவாங்க. இவங்களே சொல்லிட்டாங்க, நான் 2 அடிச்ச உடனேயே இன்னும் ஷீ ஷெல் இருக்கு, TCH இருக்கு, ஃபிஷ் இருக்கு, எல்லாமே கடைசியில எதுல முடியுதுன்னு பாருங்க, SH அப்படின்னு முடியுது. என்னன்னா SHன்றது முடியுது எல்லாமே, இதெல்லாம் ஷெல்ஸ். ஈவன் நீங்க பைத்தான்னு ஒரு டூல் லேர்ன் பண்ணுவீங்க. பைத்தானும் எதுல ரன் ஆகுதுன்னா ஒரு ஷெல்ல தான் ரன் ஆகுது. அப்ப நீங்க இந்த டெர்மினல்ல கொடுக்குறீங்க பாத்தீங்களா -tன்னு, அப்படி கொடுக்கும்போது நீங்க எந்த டெர்மினலோட கனெக்ட் பண்றீங்கன்ற இன்ஃபர்மேஷன் தான் இங்க பாஸ் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ சே bin/bash அப்படின்னு கொடுத்தனா, இப்ப நான் பேஷ் டெர்மினலோட கனெக்ட் பண்ணு அப்படின்ற அர்த்தம். உள்ள போனா இப்ப எனக்கு பேஷ் டெர்மினல் டிஃபால்ட்டா என்ன இது ஓப்பன் ஆகுது பாருங்க, யூசர் சோர்ஸ் ஆப். ஏன் யூசர் சோர்ஸ் ஆப் ஓப்பன் ஆகுது? ஏன்னா நம்ம என்னோட டாக்கர் ஃபைல்ல ஒர்க்கிங் டைரக்டரி நான் என்னன்னு செட் பண்ணனா யூசர் சோர்ஸ் ஆப்ன்றதா என்னோட ஒர்க்கிங் டைரக்டரி செட் பண்ணியிருக்கேன். அதனால தான் ஓப்பன் பண்ணோன்னு எனக்கு இப்படி ஓப்பன் ஆகுது. ஓகே, டன். இப்ப நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. இப்ப நான் சும்மா இதுக்குள்ள என்ன ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குன்னு நான் பார்க்கணும்னு நான் எதிர்பார்க்கறேன். ஏன் பாக்குறேன்னா, ஏன்னா நம்ம காப்பின்ற கமாண்ட் எல்லாம் பயன்படுத்தணும். அப்ப காப்பி கமாண்ட் எல்லாம் பயன்படுத்தினா உள்ள என்ன ஃபைல்ஸ் பார்க்கணும்ல. நான் LSன்னு கொடுத்து என்டர் அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். என்டர் அடிச்சா அடுத்த லைன்ல வருது என்னங்க, PWDன்னு கொடுக்குறேன், அடுத்த லைன் வருது, ஒர்க்கே ஆகல. டேட்டுன்னு கொடுத்து என்டர் அடிக்கிறேன், அடுத்த லைன் வந்துருது. அவுட்புட்டே ஒர்க் ஆக மாட்டேங்குது. சார் நான் அப்ப எக்ஸிட் பண்ணணும்னு நினைக்கிறேன், Ctrl+C அப்படின்னா எக்ஸிட் பண்ணி வெளியில வந்துடும். ஸோ ஏன் எந்த கமாண்டுமே ஒர்க் ஆகல? இப்ப யாருன்னா சொல்லுங்க பாப்போம், நம்ம இதுக்கு முன்னாடி எக்ஸிக்யூட் கமாண்டுக்கும் இப்பக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு? ஐ கொடுக்கல. ஐனா என்னன்னு சொல்லியிருந்தேன், இன்புட். எஸ். ஸோ அப்போ நம்ம இப்ப அடிக்கிறது எல்லாமே இன்புட்ஸ். ஸோ LS, PWD, டேட்ன்றதெல்லாம் இன்புட். அப்ப நம்ம இந்த இன்புட்ன்றது ஒர்க் ஆகணும்னா நீங்க ITன்றதை பாஸ் பண்ணணும். அப்ப இப்ப ITன்னு கொடுத்தீங்கன்னா அதே கமாண்ட் தான், ஆனா ITன்னு கொடுக்குறேன். இனிமே இந்த கமாண்ட்லாம் ஒர்க் ஆகும். வேணா பாருங்க, உள்ள போறேன், LSன்னு கொடுத்தா எனக்கு 2 ஃபைல் இருக்கும். ஒன்னு டாக்கர் ஃபைலு, இன்னொன்னு test.py. ஏன் டாக்கர் ஃபைலும் சேர்த்து வந்துச்சுங்க? நம்ம அப்படிதானே கொடுத்துருக்கோம். கரண்டா இருக்கிற பாத்துல என்னென்ன ஃபைல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் காப்பி பேஸ்ட் பண்ணு. எங்க காப்பி பேஸ்ட் பண்ணு?
யூசர் சோர்ஸ் ஆப்ல. அப்ப யூசர் சோர்ஸ் ஆப்ல எனக்கு எல்லாமே காப்பி பேஸ்ட் ஆயிருச்சு. டன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, ஸோ நம்ம இப்போ எல்லா ஃபைல்ஸும் நம்ம காப்பி பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எல்லாமே கரெக்டா இருக்கு. இப்போ நம்ம வேற ஏதாவது கமாண்ட் அடிச்சாலும் எனக்கு ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம அடிக்கிறது எல்லாமே இது எல்லாமே பேஷ் கமாண்ட்ஸ். பேஷ் அப்படின்னு சொல்லுவாங்க, BASH, பார்ன் அகெயின் ஷெல். என்ன பண்ணிடுறேன், நான் பேஷை விட்டு நான் வெளியில வந்துடுறேன். இப்போ நீங்க பேஷ்குள்ள போவேனா அப்படின்னா ஷெல்லுக்குள்ளேயும் போகலாம். SHன்னு கொடுத்தீங்கன்னா இப்போ நான் ஷெல்லுக்குள்ள போறேன். இப்போ நான் பேஷ் கொடுத்தா எப்படி வருதுன்னு பாருங்க, இப்படி வருது. இப்போ நான் ஷெல்லுன்னு கொடுத்தா எப்படி வருது பாருங்க, இந்த மாதிரி வருதுங்க. அப்பனா என்னன்னா, இப்போ அந்த கண்டெய்னரோட ஷெல்லோட நான் கனெக்ட் பண்ணிருக்கேன். ஷெல்லுனா என்னங்க, இந்த எக்கோ கமாண்ட் எல்லாமே ஷெல் கமாண்ட்ஸ் தான். ஸோ எக்கோ ஹலோ அப்படின்னு நான் கொடுத்தேன்னா, ஏன் பேக் ஆப்ஸ் எப்படி வருது, எக்கோ ஹலோ அப்படின்னு நான் கொடுத்து நான் ரன் பண்ணேன்னா எனக்கு ஹலோ அப்படின்னு வருது. அப்போ நான் என்ன பண்றேன், திருப்பி என் ஷெல்லை விட்டு நான் வெளியில வந்துடுறேன். ஸோ இப்போ இதுவே எனக்கு பைத்தான் ஷெல்லோட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா எனக்கு பைத்தான் ஷெல்லோட கனெக்ட் ஆகும். பைத்தானோட கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ கண்டெய்னருக்குள்ள இருக்கிற பைத்தானோட நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அப்ப நான் இங்க ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு நான் பிரிண்ட் கமாண்ட், ஏதாவது பைத்தான் கமாண்ட் நான் கொடுத்தேன்னா எனக்கு பைத்தான் கோடுன்றது அவுட்புட்டா வருது. இப்போ நான் பைத்தான் விட்டு வெளியே வந்துடுறேன். இப்போ நம்ம 3 ஷெல்லோட கனெக்ட் பண்ணிருக்கோம். ஒன்னு பேஷ், ஒன்னு SH, பேஷோட பழசு, பைத்தான் 3ன்ற இன்னொரு ஒரு ஷெல். அப்ப நம்ம இதுதான் எக்ஸாம்பிள்ஸா காமிச்சிருக்கோம். நான் ஏன் பைத்தான்ன்ற இமேஜ் சூஸ் பண்ணதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த IETன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு அர்த்தம் இருக்கு. காப்பின்றத சொல்லி கொடுக்கறதுக்கு அர்த்தம் இருக்கு. எல்லாமே இன்டர் கனெக்டட் டாபிக்ஸ் தான். ஸோ ஒரே டாபிக்லயே நான் 3 இது கவர் பண்ணிட்டேன். IETனா என்ன, டிஃபரன்ஷியல்ஸ்னா என்ன, அண்ட் டாக்கர் ஃபைல்ல 3 கான்செப்ட்ஸ். ஸோ என்னென்ன கான்செப்ட்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இப்ப புதுசா படிச்சிருக்கிறது ஒர்க் டைரக்டரினா என்ன, அண்ட் ஒர்க்கிங் டைரக்டரினா என்னன்னு பார்த்திருக்கோம். அதுக்கு அடுத்து நம்ம காப்பின்ற கமாண்ட் என்னன்னு பார்த்திருக்கோம். என்ட்ரி பாயிண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்திருக்கோங்க. அண்ட் நம்ம இப்ப இந்த IETக்கு டிக்கும் நம்ம மீனிங்ஸும் பார்த்தாச்சு. இப்ப அகைன் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், which is இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டூ ஆஸ்க் மீ. ஏன்னா நம்ம இப்போ ஒரு கடைசி ஒரு 5 மினிட்ஸுக்கு குட்டியும் டாபிக் தான் இருக்கு. CMDன்னு எக்ஸ்ட்ராவா ஒன்று படிப்போம். அது டிஃபால்ட் ஃபார் என்ட்ரி பாயிண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ டிஃபால்ட் ஃபார் என்ட்ரி பாயிண்ட் இதை நம்ம முடிச்சிட்டோம்னா we are done for the day. ஸோ நம்ம டாக்கர் ஃபைல் நம்ம ஃபுல்லா லேர்ன் பண்ணியாச்சு. ஃபுல்லானா இல்லை இருக்கு, அடுத்த கிளாஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய சினாரியோ நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரைட். ஸோ இன்னைக்கு இப்போ நான் இது வரைக்கும் நம்ம பார்த்த செக்மெண்ட்ல டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா டூ ஆஸ்க் மீ. அந்த ஒர்க்கிங் டைரக்டரி மட்டும் இன்னொரு டைம் சொல்லுங்களேன். ஒர்க்கிங் டைரக்டரினா என்னன்னா, இப்ப நம்ம ஒரு கண்டெய்னரை நம்ம ஓபன் பண்றோம்னா டிஃபால்ட்டா ஒரு டைரக்டரியில் ஓப்பன் ஆகுமா, அதுதாங்க ஒர்க்கிங் டைரக்டரி. ஸோ இப்போ நான் கண்டெய்னர் ஓப்பன், இப்போ நம்ம HTTPD நம்ம ஓப்பன் பண்றோம்னா டிஃபால்ட்டா என்ன டைரக்டரி ஓப்பன் ஆகும்னா யூசர் லோக்கல் அப்பாச்சி 2. அதே மாதிரி இப்ப நான் என்னோட கண்டெய்னருக்குள்ள நான் ஓப்பன் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கண்டெய்னர் ஓப்பன் பண்ணேன்னா டிஃபால்ட்டா இந்த பேஜ் இந்த டைரக்டரி தான் ஓப்பன் ஆகும். விச் இஸ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ திருப்பி நான் பேஷ் டெர்மினலுக்குள்ள போறேன். இப்போ நான் உள்ள போனேன்னா பாருங்க, எனக்கு இப்போ நான் ஒர்க்கிங் டைரக்டரியில என்ன கொடுத்துருக்கேனோ அதுல தான் ஓப்பனே ஆகும். சிஆர் யூசர் சோர்ஸ் ஆப். இப்படி நான் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அது டிஃபால்ட்டா ஹோம் பேஜ்ல இருக்கும். ஹோம்னா என்னங்க, இந்த டில்டு சிம்பிள் போட்டு காமிச்சு நிற்கும். நான் என்ன பண்றேன்னா செட் பண்றேன், ஒர்க்கிங் டைரக்டரினா இதுதான் டிஃபால்ட்டா என் கண்டெய்னரோட ஒர்க்கிங் டைரக்டரி. இதுதான் எல்லாம் நான் செட் பண்றேன், நான் சேஞ்ச் பண்றேன் அப்படின்றத சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த வீடியோவை ரெஃபரன்ஸா எடுத்துக்கோங்க. பிகாஸ் டாக்கர்ன்றது எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். நம்ம இப்ப சொல்றது தான் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ், நான் இப்ப படிக்கிறது தான் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ். இதை தவிர நீங்க எக்ஸ்ட்ராவா படிக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே தியரிட்டிக்கலா தான் நீங்க டாக்கர்ல படிப்பீங்க. அந்த தியரிட்டிக்கல் பார்ட்லாம் ஈஸி, மனப்பாடம் பண்ணிடலாம். ஆனா டெக்னிக்கல்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்காக தான் நம்ம கிளாஸ்ன்றது கொஞ்சம் டெக்னிக்கலாவே போகுது. அடுத்து கொஞ்சம் சில டாபிக்ஸ் எல்லாம் ஈஸியா இருக்குங்க. நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் டிஃப்ரெண்ட் அன்சிபிள் அதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஈஸியா, டெராஃபார்ம்லாம் ஜாலியா இருக்கும். பட் ஆனா இப்போ இதெல்லாம் டாக்கர்ன்றது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங்ஸ்னால இருக்கிறதுல இதுதான் டெவாப்ஸ்ல கஷ்டமா ஃபீல் பண்ணுவீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளவுதான். அப்ப இதுவே உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா மீதி டெவாப்ஸ் டூல்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கஷ்டமான டாபிக் தான் நம்ம டாக்கர்லயே நம்ம பார்த்து, டெவாப்ஸ்லயே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இதுவே உங்களுக்கு புரியுது, எல்லாமே இது வரைக்கும் பார்த்தது அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருக்குன்னா ஸோ பி ஹாப்பி. மீதி டூல்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அவ்வளோ ஈஸியா தான் இருக்க மாதிரி டூல்ஸ் தான். இது கொஞ்சம் புதுசா இப்பதான் ஃபர்ஸ்ட் புது டெவாப்ஸ் பேட்ச்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ கிட் முடிச்சுதான் செகண்ட் வந்திருக்கீங்க, அதனால கொஞ்சம் புதுசா தான் இருக்கும். ஷெல்லுன்னு சொல்றேன், பேஷ்ன்னு சொல்றேன், எல்லாம் சொல்றேன்னு ஃபர்ஸ்ட் கேட்கும் போது இப்படிதான் இருக்கும். இது ஒரு 4 வாட்டி 5 வாட்டி கேட்டுட்டீங்கன்னா ஸோ இந்த வார்த்தைகள் எல்லாமே பழகி போயிருவீங்க. ரைட். ஸோ எனி அதர் டவுட் கைஸ்? Clear. Super. Right. So make sure you are practicing this. நம்ம ஃபைனலா என்ன பண்ண போறோம்னா ஒரு குட்டியூண்டு டாபிக். கார்த்திக்
ஷெல்லுன்றது என்னன்னா ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் தான் கார்த்திக். ஸோ எப்படின்னா நம்ம என்ன இது டெக்னிக்கலா நம்ம சொல்லணும்னா ஷெல்லுன்றது என்னன்னு சொல்லுவாங்கன்னா இட் இஸ் ஜஸ்ட் ஒரு கன்வெர்ட்டர். கன்வெர்ட்டர்னா என்னன்னா நான் என் கம்ப்யூட்டருக்கு நான் பேசணும்னு நினைக்கிறேன். இப்போ நானே என் கம்ப்யூட்டரும் பேசணும்னா நம்ம ஒரு பைத்தான் அப்படின்ற ஒரு லாங்குவேஜ் பயன்படுத்தும். அதுனா ஒரு மொழி, கம்ப்யூட்டருக்கு புரியுற மாதிரி ஒரு மொழி. ஆனா கம்ப்யூட்டருக்கு என்ன புரியும்னா 1 0 இது மட்டும்தான் புரியுமே. அப்ப அதை என்ன பண்ணும்னா ஷெல்லுன்றத ஒன்று பயன்படுத்தி நம்ம அடிக்கிற மொழியை பைத்தான் லாங்குவேஜ் 0s and 1s அது கன்வெர்ட் பண்ணும். அதுதான் ஷெல். இப்ப நம்ம லினக்ஸ்லயே அந்த ஷெல் இருக்கு. அது என்னன்னா SH பயன்படுத்துவாங்க, இல்லைன்னா ஷெல் ஸ்கிரிப்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வெறும்னே SH அப்படின்றது ஷெல் ஸ்கிரிப்டிங். நம்ம இப்போ அந்த ஷெல்லோட நெக்ஸ்ட் வெர்ஷன் தான் நீங்க டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இது இந்த கமாண்ட் இருக்கு பாத்தீங்களா, இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா பேஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேஷ் டெர்மினல் நம்ம அடிக்கிறது எல்லாமே பேஷ், BASH. அப்ப SH என்ன ஷெல், BAன்றது இந்த ஷெல்லோட நெக்ஸ்ட் லெவல், அடுத்த அட்வான்ஸ்ட் அப்படின்றத பேஷ் ஷெல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பேஷ் மாதிரியே நம்மளுக்கு என்ன இருக்குன்னா நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ZSH இருக்கு, FishSH இருக்கு, நம்மளுக்கு ZSH இருக்கு, அதான் ZSH, கார்ன் ஷெல் இருக்கு, சி ஷெல் இருக்கு. இதெல்லாமே டிஃப்ரெண்ட் ஃபிளேவர்ஸ், வெரைட்டிஸ். நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம லேர்ன் பண்றது எல்லாமே பேஷ் கமாண்ட்ஸ் அண்ட் யூனிக்ஸ் கமாண்ட்ஸ் தான். நீங்க வேணும்னா இந்த பர்டிகுலர் ஷெல்லோட கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஆப்ஷன் அவைலபிளா இருக்கு. நீங்க பைத்தான்ன்ற கிளாஸ்ல இந்த பைத்தான் பத்தி நீங்க என்ன எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பாப்பீங்க. இன்னும் ஜென்கின்ஸ் அந்த மாதிரி நிறைய டூல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த ஷெல் ஸ்கிரிப்டிங்னா என்ன, ஷெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற ஷெல் கமாண்ட்ஸும் நீங்க பாப்பீங்க. இப்ப நீங்க இந்த MKDIR, LS இந்த மாதிரி அடிக்கிறீங்க பாத்தீங்களா, லினக்ஸ் கமாண்ட்ஸ், இதெல்லாமே நம்ம அடிக்கிறது எல்லாமே பேஷ் டெர்மினல் தான் அடிச்சிட்டு இருக்கோம். ஸோ இது போக போக வில் பி கெட்டிங் யூஸ்ட் டு இட். நம்ம அங்கங்க சின்ன சின்ன இடத்தா நம்ம பார்ப்போம். இது மேஜரா இன்டெப்தா பார்க்க மாட்டோம், பட் அங்கங்க சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸா நம்ம லேர்ன் பண்ணுவோம். இது எல்லாமே நீங்க பார்க்க யூ வில் கெட் யூஸ்ட் டு இட். சார் சொல்லுங்க. நம்ம வந்து டாக்கர் ஃபைல் இன்ஸ்ட்ரக்ஷன் மூலமா இமேஜ் வந்து புல் பண்ணாம ஃப்ரம்ல இருந்து ரன் பண்ணுவோம் இல்லையா, இமேஜ் கிரியேட் பண்ணுவோம் இல்லையா? ஆமாம், ஓகே. அந்த மாதிரி கண்டெய்னரும் இன்ஸ்ட்ரக்ஷன் டாக்கர் ஃபைல்ல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாமா? அந்த மாதிரி இல்லைங்க, நம்ம டாக்கர் ஃபைல்ன்றது வெறும் இமேஜுக்காக தான். இந்த ஹைரார்க்கி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டாக்கர் ஃபைலு, அதுக்கு அடுத்து அதை வச்சு இமேஜ் கிரியேட் பண்ணலாம், அந்த இமேஜ் வச்சு கண்டெய்னர் கிரியேட் பண்ணலாம், அந்த கண்டெய்னர்ல திருப்பி இமேஜுக்கு வர முடியும், அது கமிட். ஆனா டாக்கர் இமேஜ்ல இருந்து திருப்பி நீங்க டாக்கர் ஃபைல் கிரியேட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா அது பண்ண முடியாது. ஏன்னா அது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதுவே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா கோட் அடிச்சு கொடுக்காது. ஓகே 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 கிளியர். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா லெட்ஸ் கம்ப்ளீட் அவர் ஃபைனல் டாபிக் ஆஃப் டுடேஸ் கிளாஸ். அதுக்கடுத்து திருப்பி டவுட்ஸ்லாம் இருக்கிறவங்க நீங்க கேட்கலாம். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்க்கு நம்ம முடிச்சிருவோம். ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஸோ வி ஆர் கோயிங் டு லேர்ன் அ கான்செப்ட் விச் இஸ் கால்ட் அஸ் CMD அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லேர்ன் பண்ண போறோம். இது டாக்கர் ஃபைலோட டாபிக் தான். விச் இஸ் என்ட்ரி பாயிண்ட்டுக்கும் CMDக்கும் என்ன டிஃபரன்ஸ். இது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் ஏறத்தால, ஆனால் கொஞ்சம் டிஃபரன்ஸ். இது டிஃபால்ட் ஃபார் என்ட்ரி பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னங்க, லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ உங்களுக்கு ஒரு டாஸ்க் இருக்கு. என்ன டாஸ்க் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருங்க. ஸோ நான் இன்னைக்கு எந்த டாஸ்க்குமே நான் கொடுக்கல, எல்லாமே நான் மிஸ் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ நம்ம என்ன டாஸ்க் கொடுக்கணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இப்போ நான் கொடுக்குற டாஸ்க்ன்றது எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, பட் ஐ எக்ஸ்பிளைன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இது வரைக்கும் நம்ம ரன் கமாண்ட் பயன்படுத்தணும்ல. ரன்ல நான் என்ன பயன்படுத்திருப்பேன்னா apt install HTTPD அப்படின்னு இல்ல m install HTTPD தான் நம்ம கொடுத்தோம். m install HTTPD கொடுத்தோம். இதே ரன் கமாண்ட நீங்க டிஃப்ரெண்டா ரன் பண்ணலாம். ஸோ அது எப்படிங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம இது ரன் பண்ணதுக்கு பேரு ஷெல் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு ஷெல் மோடு அப்படின்னு கூட சொல்லலாம். இதே மோடு இன்னொரு ஃபார்மேட்ல இருக்கு, எக்ஸிக்யூட் அப்படின்னு. அது என்னங்க, அதே ரன் கமாண்டு, ஆனா நான் இந்த m install HTTPD இருக்கு பாத்தீங்களா, இதை நான் எப்படி எழுதுவேன், m கமா install கமா HTTPD இப்படி எழுதினாலும் அதே மாதிரி தான் ஒர்க் ஆகும், இப்படி எழுதினாலும் ஒரே மாதிரி தான் ஒர்க் ஆகும். அப்ப இது ஒரு ஃபேமஸான இன்டர்வியூ கொஸ்டின். ஷெல்லுக்கும் இந்த எக்ஸிக்யூட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஷெல்லுக்கும் எக்ஸிக்யூட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, இப்படி நீங்க ரன் பண்ணாலும் எப்படி ரன் பண்ணாலும் என்ன டிஃபரன்ஸ். இது ரெண்டுமே ஆக்சுவலா ஒரே விஷயம் தான் பண்ண போகுது. HTTPD இன்ஸ்டால் பண்ணும், எழுதுற முறை தான் வேற. ஸோ நாம இப்படி நார்மலா அதை எழுதியிருக்கேன், இது நான் ஒரு லிஸ்ட்டுக்குள்ள தி டபுள் பிராக்கெட்னு ஒரு வார்த்தையை நான் பிரிச்சு எழுதியிருக்கேன். இது ரெண்டுமே நம்மளுக்கு வில் டூ த சேம் ஆபரேஷன். தென் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் தெம்? இதுதான் நீங்க ஒரு டாஸ்கா நீங்க லேர்ன் பண்ண போறீங்க. ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா லெட்ஸ் சீ சம் எக்ஸாம்பிள்ஸ்.
என்ன எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க போறோம்னா, இப்ப நம்ம இந்த இப்ப நம்ம இவ்வளவு நேரமா நம்ம ஷெல் மோட் வச்சு நம்ம ரன் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப எக்ஸிக்யூட் மோட வச்சு ஃபைனலா நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த சிஎம்டிக்காக ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். தட் வில் பி யுவர் ஃபைனல் டாக்கர் ஃபைல் which is எங்க இருக்குன்னா, உங்களோட விசுவல் ஸ்டுடியோ கோட் இங்க இருக்கு. இதுல என்ன பண்ணிக்கிறேன், நமக்கு என்ட்ரி பாயிண்ட் அப்படின்றத நான் ஓபன் பண்ணிக்கிறேன். ஸோ which is இப்ப நம்ம கிட்ட என்ன இருக்குன்னா, இப்ப நான் ஒரு இங்க பைத்தான் 3 இருக்குங்க, இருங்க அது கூட நம்ம தூக்கிடலாம். எக்கோன்ற கமாண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். இங்க என்ன பண்றேன், எக்கோ கமா ஹலோ, இங்க test.py மித்ரன் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். ஓகே டன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, என்ட்ரி பாயிண்ட் நான் எழுதியிருக்கேன். என்ட்ரி பாயிண்ட் என்ன பண்ணோம், நீங்க ஒரு டாக்கரை நீங்க ரன் பண்ணும்போது இந்த என்ட்ரி பாயிண்ட்ன்றது எக்ஸிக்யூட் ஆகும். அப்ப என்ன பண்ணுவோம்னா, எக்கோ ஹலோன்றது காமிக்கும். நெக்ஸ்ட் சிஎம்டின்னு இருக்குங்க. சிஎம்டின்றது என்ன, டிஃபால்ட். ஸோ டிஃபால்ட் என்னன்னா மித்ரன் அப்படின்றது என்னோட டிஃபால்ட். இது என்னங்க டிஃபால்ட். ஸோ டிஃபால்ட்னு சொல்லுவாங்க. டிஃபால்ட்னா என்ன, எது கூட டிஃபால்ட்னா இந்த என்ட்ரி பாயிண்ட்டுக்கான ஒரு டிஃபால்ட். லெட் மீ எக்ஸ்பிளைன் வாட் இஸ் இட். இப்போ நம்ம இந்த 3 லைன் கோட நான் என்ன பண்றேன்னா, நான் ஒரு டாக்கர் ஃபைலை நான் கிரியேட் பண்ண போறேன். which is let me clear my screen. vi டாக்கர் ஃபைலு, சாரி எதுக்குள்ள இருக்கேன், கண்டெய்னருக்குள்ள இருக்கேனா, vi டாக்கர் ஃபைலு, இது எல்லாமே டெலீட் பண்ணிடலாம். இன்சர்ட் மோட்ல போயிட்டு இதை பேஸ்ட் என்ன பண்றேன், let me save and fit. சூப்பர். இப்போ நான் என்ன பண்றேன், let me build it. so docker build -t my python version 3.0 அப்படின்னு நம்ம செட் பண்ணிக்கலாம். கரண்டா இருக்கிற டாக்கர் ஃபைலை வச்சு எனக்கு பில்ட் பண்ணு. ஐடிலாம் கிடையாது, வெறும் டி தான். ஏன்னா இது டேக், ரன் எக்ஸிக்யூட்ல தான் டெர்மினல், இதுக்கு பேரு டேக். நான் கொடுத்தேன்னா எனக்கு இப்போ பில்ட் ஆயிடுச்சு. நான் என்ன பண்றேன், டாக்கர் ரன்னு இப்போ மை பைத்தான் 3.0 அப்படின்னு நான் செட் பண்ணிக்கிறேன், வெர்ஷன் 3.0. இப்போ நான் கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகும்னா, என்ட்ரி பாயிண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். என்ட்ரி பாயிண்ட் என்னது, எக்கோ ஹலோ. அப்ப அவுட்புட்ல எக்கோ கமாண்ட் என்ன, ஹலோன்ற வார்த்தையை நம்ம அவுட்புட்டா கொடுக்கும், எக்கோ ஹலோ. அதுக்கடுத்து நமக்கு என்னன்னா சிஎம்டின்னு ஒன்று இருக்குங்க. சிஎம்டி என்னன்னா டிஃபால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டிஃபால்ட்னா என்னன்னா, நமக்கு இந்த மித்ரன்ன்றது எனக்கு இங்க போயிட்டு ஆட் ஆகும். ஸோ இந்த மித்ரன்றது இந்த ஹலோ பக்கத்துல டிஃபால்ட்டா போயிட்டு ஆட் ஆகும். வேணா நீங்க அவுட்புட் பாருங்க. இப்போ நான் ரன் பண்ணனா எனக்கு ஹலோ பக்கத்துல மித்ரன்னு சொல்லிட்டு எனக்கு ஆட் ஆயிடுச்சு. அப்ப எனக்கு ஹலோ மித்ரன் ஐம் கெட்டிங் த டேட்டா. இது வந்து டிஃபால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் டிஃபால்ட்டா வேணாம், எனக்கு வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா நான் பாஸ் பண்ணா பாஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் நான் கார்த்திக் அப்படின்னு நான் இங்க பாஸ் பண்றேன். ஸோ டாக்கர் ரன் மை பைத்தான் 3.0 கார்த்திக்னு நான் கொடுத்து நான் என்டர் அடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு அவுட்புட் எப்படி வருதுன்னு பாருங்க, ஹலோ கார்த்திக்னு வரும். அப்படின்னா என்னன்னா, டிஃபால்ட்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, யாருமே எந்த இன்புட்டும் கொடுக்காதப்ப மித்ரன் வச்சு ரன் பண்ணு. அப்படி யாராவது ஏதாவது இன்புட் கொடுக்குறாங்கன்னா, எனக்கு அவங்க கொடுக்குற இன்புட்டை வச்சு எக்கோ ஹலோ, அவங்க கொடுக்குற இன்புட்டை ஜாயின் பண்ணிடு. அவ்வளவுதாங்க நம்ம சிஎம்டின்ற கான்செப்ட். இப்போ நான் இப்போ கார்த்திக் தாமோ அப்படின்னு நான் சும்மா நான் என்டர் கொடுத்தேன்னா எனக்கு ஹலோ கார்த்திக் தாமோன்னு வரும். நான் எந்த இன்புட்டும் கொடுக்காதப்ப அது என்ன பண்ணும்னா ஹலோ மித்ரன்னு சொல்லிட்டு அவுட்புட்டா வரப்போகுது. இப்படி நம்ம சிஎம்டி செட் பண்றதுனால என்ன அட்வான்டேஜ், நம்ம லாஸ்டா இங்க இருந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். இங்க என்ன பண்றேன்னா, இங்க ஹெலோன்றதுக்கு பதிலாக பைத்தான் அப்படின்னு வைக்கிறேன். ஸோ python பைத்தான் 3 இங்க என்னன்னா test.py அப்படின்னு நான் செட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது நான் ரன் பண்றதுக்கு பதிலாக நான் அப்படியே எக்ஸ்பிளைனே பண்றேன். இப்போ இந்த கோடை நான் எக்ஸிக்யூட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அவுட்புட் என்ன வரும்னா பைத்தான் 3 test.py அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வரும். இதுதான் அவுட்புட்டா வரப்போகுது. ஓகேவா, நம்ம எக்கோ கமாண்ட் கொடுத்தோம்னா பைத்தான் 3 test.py. அப்ப இந்த பைத்தான் 3 test.pyன்ற அர்த்தம் என்ன, எனக்கு test.pyன்ற ஃபைலை ரன் பண்ணு அப்படின்ற அர்த்தம். ஆனா இப்ப இதுவே நான் ஏதாவது ஒரு இன்புட் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன இன்புட்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்க நான் இப்போ ஒரு இன்புட் கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம கார்த்திக் தாமோன்றதுக்கு பதிலாக நான் என்ன இன்புட் கொடுக்குறேன்னா, இப்போ எனக்கு நியூ ஃபைல் .py அப்படின்ற இந்த ஃபைலை ரன் பண்ணு அப்படின்ற இன்புட் கொடுத்தேன்னா அவுட்புட்ல ஹலோ நியூ ஃபைல் .pyன்னு வருது. அப்ப என்ன அர்த்தம்னா, டிஃபால்ட்டா test.pyன்றத ரன் பண்ணு அப்படின்றத நான் செட் பண்ணி வச்சிருக்கேன். உங்க யூசருக்கு வேணும்னா அவங்க அந்த கண்டெய்னரை ரன் பண்ணும்போது வேற ஏதாவது ஃபைல ரன் பண்ற மாதிரி அவங்க செட் பண்ணிக்கலாம், அவங்க கான்ஃபிகரேஷன் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் அவைலபிளாக இருக்கு. அதுதான் நம்மளோட சிஎம்டி. ஸோ சிஎம்டி என்னன்னா டிஃபால்ட் ஃபார் த என்ட்ரி பாயிண்ட். என்ட்ரி பாயிண்ட்டுக்கு பின்னாடி இந்த சிஎம்டின்னு போயிட்டு அட்டாச் ஆயிரும். அட்டாச் ஆயிடுச்சுன்னா அந்த கமாண்ட்ன்றது எக்ஸிக்யூட் ஆகும். இப்ப நீங்க வேற ஏதாவது கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வேற எது கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு நீங்க அது கொடுத்தீங்கன்னா நீங்க கொடுக்கறதா இன்புட்டாக எடுத்துக்கும். அதுதான் இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு வாட்டி ரன் பண்றேன். எதுவுமே இன்புட் கொடுக்காதப்ப டிஃபால்ட்டா மித்ரன்ற அவுட்புட் வருது. ஏதாவது ஒரு இன்புட் எம்ஐ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த மித்ரன்றது ரேஸ் ஆயிட்டு நீங்க கொடுக்குற புது வார்த்தை எம்ஐ அப்படின்றத நம்ம வரப்போகுது. ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் நம்மளுக்கு சிஎம்டினா என்ன, ரைட். ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, ஸோ இத்தனை கண்டென்ட் நான் வச்சிருக்கேன், எல்லாமே டெலிட் பண்ணிடுறேன். டாக்கர்
கண்டெய்னர் ப்ரூன். ப்ரூன்ற கமெண்ட் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டாப் ஆயிருக்கிற எல்லா கண்டெய்னரும் டெலீட் பண்றதுக்கான ஒரே ஸ்டெப்ல நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். டாக்கர் ps-n கொடுத்தா 2 ரன் ஆயிட்டு இருக்கு. டாக்கர் rm-f en6 கொடுத்தா டெலீட் ஆயிடுச்சு. டாக்கர் இமேஜஸ் தேவையில்லாத இமேஜ் டெலீட் பண்ணிடுறேன். rmi-f 5c 4c 15797a அவ்வளவுதான். ஸோ என்னோட மை இமேஜ் எல்லாமே நான் டெலீட் பண்ணிடுறேன். எல்லாமே டெலீட் ஆயிடுச்சு. கிளியர். நான் டாக்கர் இமேஜஸ்ன்னு போட்டா ஒரிஜினல் இமேஜஸ் மட்டும்தான் இருக்கும். பைத்தான் stpd CentOS அவ்வளவுதாங்க. ஸோ இப்போ நம்ம கிளாஸ்ல இன்னைக்கு என்ன பார்த்துருக்கோம்னா டாக்கர் ஃபைல்னா என்னன்னு பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம டாக்கர் இமேஜஸ்லாம் என்ன அப்படின்றது எக்ஸாம்பிள், அண்ட் டாக்கர் ஃபைல்ல என்னென்ன கமாண்ட்ஸ் அண்ட் ஐடிடின் மீனிங் என்ன, வால்யூம்ஸ், இந்த 3 டாபிக் தான். ஆக்சுவலா 2 டாபிக் தான், வால்யூம் அண்ட் டாக்கர் ஃபைல். அது கூட நான் எக்ஸ்ட்ராவா அந்த ஐடிடினா என்னன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். So so far நம்ம இது வரைக்கும் கிளாஸ்ல பார்த்தது இல்ல, டவுட்ஸ் இருந்துச்சுன்னா can do ask me or else we are done for the day. சரி, என்ட்ரி பாயிண்ட்டுக்கும் சிஎம்டிக்கும் என்ன டிஃபரன்ஸ்? என்ட்ரி பாயிண்ட்ன்றது நீங்க கொடுக்குற கமாண்ட் எப்பவுமே எக்ஸிக்யூட் ஆகும், எப்பவுமே இந்த அவுட்புட் நிரந்தரம். சிஎம்டின்றது இங்க இருக்கிற டேட்டா என்ன ஆகும்னா இந்த என்ட்ரி பாயிண்ட்டுக்கு பின்னாடி போய் அட்டாச் ஆகும். அட்டாச் ஆகும்னா என்ன அர்த்தம், இது இப்படி போய் அட்டாச் ஆச்சுன்னா இங்க போயிட்டு இப்படி அட்டாச் ஆயிரும். அப்ப எனக்கு அவுட்புட்ல என்ன வரும்னா echo python3 test.py வரும். இப்போ என்ட்ரி பாயிண்ட்டுக்கு நம்ம என்ன பண்றோம்னா, இப்போ நான் வேற ஏதாவது நான் கொடுக்குறோம், எனக்கு test.py ரன் ஆக வேண்டாம், எனக்கு வேற ஏதாவது ரன் ஆகணும்னு நினைச்சுன்னா என்னால ரன் பண்ண முடியும். நான் எக்ஸ்ட்ரா இன்புட் நான் ஏதாவது பாஸ் பண்ணனா எனக்கு என்ன ஆகும்னா இனிமே எனக்கு வேற ஒரு ஃபைலை ரன் பண்ணி காமிக்கும். அவ்வளவுதாங்க. நம்ம இன்புட் கொடுத்தோம்னா இந்த சிஎம்டின்றது ஒர்க் ஆகாது. நீங்க கொடுக்குற இன்புட் தான் இங்க வந்து அட்டாச் ஆயிரும். இப்போ நான் மித்ரன் இன்புட் கொடுத்தேன்னா எனக்கு இங்க போயிட்டு மித்ரன் ஆட் ஆயிரும். யூசர் எந்த இன்புட்டுமே கொடுக்காதப்ப சிஎம்டில என்ன டிஃபால்ட்டா நீங்க என்ன செட் பண்ணிருக்கீங்களோ அது இங்க போயிட்டு எனக்கு ஆட் ஆயிரும். ஓகே சார், கிளியர். இந்த டிட்டாச்ட் மோட் வந்து என்னென்ன சினாரியோலாம் ஒர்க் ஆகும், ஐ மீன் யூஸ் ஆகும்? டெட்டாச் மோட் கொடுக்கலன்னா உங்க கண்டெய்னரோட நீங்க கனெக்ட் பண்ணிருப்பீங்க, வேற கமாண்ட் எதுவுமே நீங்க பயன்படுத்த முடியாதுங்க. ஸோ கமாண்ட்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வச்சு வேற ஏதாவது ஒரு கண்டெய்னர் ஸ்டாப் பண்ணணும், ரீஸ்டார்ட் பண்ணணும், எது பண்ணாலுமே ஒர்க் ஆகாது. ஏன்னா நீங்க டிட்டாச் மோட்ல இருந்து நீங்க வெளியில வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்ட்ரோல் சீன் கொடுத்து கண்டெய்னர் விட்டு வெளியில வந்துட்டீங்கனால ஆட்டோமேட்டிக்கா அந்த கண்டெய்னர் ஸ்டாப் ஆயிரும். அதுக்காக தான் எப்பவுமே நீங்க டிட்டாச் மோட தான் ரன் பண்ணுவீங்க. ரன் பண்ணிட்டு முடிச்ச அப்புறம் நீங்க மேனுவலா உள்ள அட்டாச் பண்ணிக்குவீங்க. உள்ள போயிட்டு நீங்க கனெக்ட் பண்ணிட்டு ப்ராசஸ் ஐடிலாம் பார்ப்பீங்க. ஸோ எப்பவுமே ரன் பண்ணும்போது -d கொடுக்கறதுன்றது பெஸ்ட் ப்ராக்டிஸ். அதனாலதான் ஃபர்ஸ்டே நான் சொல்லி கொடுக்கும் போதே நான் எப்படி சொல்லி கொடுத்துறேன்னா டாக்கர் ரன் கமாண்ட்ல -itd அப்படின்னு பாஸ் பண்ணுங்க, டாக்கர் எக்ஸிக்யூட் கமாண்ட்ல -it பாஸ் பண்ணுங்க. இதுதான் டிஃபால்ட். இன்டர்வியூ கேட்டாலுமே இதுவே சொல்லியிருக்கேன். ஏன்னா டிட்டாச் மோட தான் எப்பவுமே ரன் பண்ணுவோம். அதுக்கடுத்து மேனுவலா உள்ள போயிட்டு லாக் பார்க்கணும்னா நீங்க பார்க்கலாம். ஸோ டாக்கர் லாக்ஸ்ன்னு போட்டாலே உங்களுக்கு வரப்போகுது. புரியலங்க, இன்னும் ஒரு டைம் சொல்லுங்களேன். இப்போ நம்ம அட்டாச்ட் மோட் நம்ம -d கொடுக்கலன்னா என்ன ஆகும், நம்ம அந்த உள்ள ரன் ஆயிட்டு இருக்க எஸ்டிபிடியோட லாக்ஸ் வருமா, லாக்னா யார் யார் ஆக்சஸ் பண்றாங்க, யார் யார் என்னென்ன சேஞ்ச் நடக்குதுன்றது லாக்ஸ் வரும். அப்ப நம்ம லாக் வருதுன்னா நான் வேற ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன், இந்த கண்டெய்னர் நான் உள்ள போகணும், இல்ல சேஞ்ச் பண்ணணும், வேற ஏதாவது கண்டெய்னர் ஸ்டாப் பண்ணணும் நான் ட்ரை பண்ணனா என்ன ஆயிருது, நான் என்னோட இதை விட்டு நான் வெளியில வரேன், கண்ட்ரோல் சீன் கொடுத்தா எனக்கு என்ன ஆயிரும்னா என்னோட கண்டெய்னர்ன்றது ஸ்டாப் ஆயிரும். நீங்க டி மோட் கொடுக்காம ரன் பண்ணீங்கன்னா வெளியில வந்தீங்கன்னா ஸ்டாப் ஆயிருது என் கண்டெய்னர். அதுக்காக எப்பவுமே டீன்ற மோட்ல தான் ரன் பண்ணுவாங்க. இதுக்கு மீனிங் என்னன்னா பேக்ரவுண்ட்ல ரன் பண்ணு. ஸோ அப்ப பேக்ரவுண்ட்ல ரன் பண்ண அப்படின்னா பேக்ரவுண்ட்ல ஓடிட்டு இருக்கும். நீங்க எப்ப வேணா என்ன பண்ணலாம்னா மேனுவலா உள்ள போயிட்டு நீங்க உங்க லாக்ஸ் செக் பண்ணி பாத்துக்கலாம். ஓகே. ஸோ இதனால என்ன அட்வான்டேஜ், நம்ம மற்ற வேலையை நம்ம அந்த சர்வர்ல நம்ம பார்க்கலாம். அந்த இந்த கொடுத்துட்டீங்கன்னா எப்பவுமே உங்களுக்கு உங்க லாக் மட்டும் தான் பார்க்க முடியும், வேற கமாண்ட் நம்ம பண்ணவே முடியாது. அதுக்காக தான் டி மோட்ல கொடுத்து நம்ம ரன் பண்றோம். எல்லா வாட்டியுமே -d நம்ம கொடுப்போம். ஓகே. கார்த்திக், எப்பவுமே நம்ம டிஃபால்ட்டா பேஷ் டெர்மினல தான் கனெக்ட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம தெரிஞ்சது நம்மளுக்கு பேஷ் டெர்மினல தான் தெரியும், ஷெல்லு தெரியாது, பைத்தானும் நமக்கு இன்னும் தெரியாது. ஸோ அதனால எக்ஸிக்யூட் பண்ணி பேஷ் டெர்மினலுக்குள்ளே எப்பவுமே போங்க. ஸோ ஷெல் அண்ட் பைத்தான்ன்றதை நம்ம அதை கத்து முடிச்ச அப்புறம் பைத்தான் நமக்கு லேர்ன் பண்ணிப்போம். ஏன்னா இன்டர்வியூல உனக்கு ஷெல் ஸ்கிரிப்ட் தெரியுமா இல்ல பைத்தான் ஸ்கிரிப்ட் தெரியுமான்னு தான் கேட்பாங்க. ரெண்டுல ஏதாவது ஒண்ணு கேட்பாங்க. நம்ம அதுக்கு பதிலாக ஷெல்லுக்கு பதிலாக ஷெல்லோட அட்வான்ஸா நம்ம பைத்தான் கத்துப்போம்.
அந்த பைத்தான் கிளாஸ் முடிஞ்ச அப்புறம் நீங்க வேணா பைத்தான் டெர்மினலோட கனெக்ட் பண்ணிக்கலாம். பட் ஆனா இப்போ நீங்க ஒர்க் பண்ணும்போது டாக்கர் எக்ஸிக்யூட் -it நீங்க பின் பேஷ்ங்கிறதே கொடுக்க பழகிக்கோங்க. ஸோ பேஷ் டெர்மினல் தான் நமக்கு தெரியுமே, அதான் லினக்ஸ் கமாண்ட்ஸ் யூனிக்ஸ் கமாண்ட்ஸ். அதனால பின் பேஷ் தான் நம்மளுக்கு இப்போதைக்கு டிஃபால்ட். நான் அந்த டீன்றதை சொல்லி கொடுக்கறதுக்காக நமக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டெர்மினல்ஸ் இருக்கு. அந்த டீன்ற கொடுத்தீங்கன்னா இந்த டிஃப்ரெண்ட் டெர்மினல்ல கனெக்ட் பண்ணிக்கலாம். டீ கொடுத்தாதான் என்ன டெர்மினலோட கனெக்ட் பண்ணணும்னு கேட்கும். இதுதான் நமக்கு இது பேராமீட்டர்ஸ் இப்படிதான் நம்ம கொடுக்கணுன்றது இருக்கு.